10th Standard Mathematics Exercise 2.3 Problem number 1. We will see the question first. So what they have given you, find the least positive value of x such that 71 is congruent to x mod 7. Sorry, x mod 8. So we will have to find that value x, and that also we should find only the least value. எந்த value ரொம்ப least work out ஆகும் அப்படின்றது. இது ரொம்ப சிம்பிளா யோசிச்சோம்னா 71 8ஆல டிவைட் பண்ணுங்க. வர ரிமைண்டர் தான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணும். அவ்வளவுதான். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். 71 8ஆல டிவைட் பண்ணுங்க. வர ரிமைண்டர் இந்த எக்ஸ். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 71 நான் 8ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். 8 8s are 64. ரிமைண்டர் என்ன 7. அதுதான் இந்த எக்ஸ் வேல்யூ. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரீரைட் பண்ணி அதெல்லாம் பண்ணாதீங்க. இங்கே இருக்க நம்பர்ஸ் இங்கே என்ன இருந்தாலும் சரி, ஆப்பிள், ஆரஞ்ச், 71 எனி நம்பர் உள்ள இந்த மாட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்கே ரிமைண்டர் வரணும். So first sum முடிஞ்சிருச்சு. Next 78 plus x is equal to 3 mod 5 ன்ட்டாங்க. So நான் 78 plus x வந்து டிவைட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ 78 plus x வந்து இங்கே எதுவும் இந்த இடத்துல இருக்க நம்பர் வந்து எனக்கு வந்து ரிமைண்டர்னு தெரியும். அப்போ அந்த நம்பரை கம்ஃபர்டபுளாக இந்த சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ 78 plus x minus 3 ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும். அவ்வளோதான். என்ன இருக்கணும்? 78 plus x minus 3 ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும். ஸோ 78 minus 3 என்ன? 75. ஸோ 75 plus x வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும். 75க்கு அப்புறம் வர அடுத்த இம்மீடியட் 75 ஒரு மல்டிபிள் ஆஃப் 5. அப்போ அடுத்த இம்மீடியட் நம்பர் என்னவா இருக்கும்? 5 ஆட் பண்ணீங்கன்னா 80ஆக இருக்கும். அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன? 5 போட்டால் போதும், 80 வந்துடும் நமக்கு. ஸோ எக்ஸ் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 5. 75க்கு அப்புறம் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால 75க்கு அப்புறம் வர வேல்யூஸில் மல்டிபிள் ஆஃப் 5னா எந்த நம்பர் வரும்? 80. அந்த 80 வரதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? +5. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ +5. இவ்வளோதான் இதோடைய லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 89 is congruent to x plus 3 mod 4. அப்போ இதை எப்படி ரீரைட் பண்ணிப்பேன்? 89 minus x minus 3 ரீரைட் பண்ணிப்பேன்னா 89 minus x minus 3 மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கணும். ஸோ நம்ம மல்டிபிள் ஆஃப் 4ன்னு போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ 89 minus 3 என்ன? 86. 86 minus x வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கணும். ஸோ நான் லீஸ்ட் வேல்யூ என்னன்னா 86லேருந்து 2 ரிமூவ் பண்ணனா 84 வந்துடும். அந்த 84 மைனஸ்ன்னு வந்தால் கொடுத்துருக்க நம்பருக்கு முந்தைய நம்பர், அதாவது 86க்கு முன்னாடி வர 4 மல்டிபிள் பார்க்கணும். இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ்ன்னு வந்தால் 75க்கு அடுத்த நம்பர், ஸோ 80 பார்த்தோம். இவ்வளோதான் லாஜிக். ப்ளஸ்ன்னு வந்தால் அடுத்த நம்பர் வரத்துக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பாருங்க. மைனஸ் வந்தால் அதுக்கு முந்தைய நம்பர் வரத்துக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள் திஸ் இஸ். Next, 96 is congruent to x by 7 mod 5. இந்த ஏரியாவில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? சேஃபாக பக்கத்தில் கொண்டு போய்ப்போம், மைனஸ் போட்டு வச்சுப்போம், மல்டிபிள் ஆஃப் 5ன்னு எழுதிப்போம். ஸோ 96 minus x by 7 is a multiple of 5. இப்போ 96ல் எந்த நம்பரை ரிமூவ் பண்ணால் எனக்கு 5 டேபிள்ஸில் போகும்? 96க்கு முன்னாடி வர, மைனஸ்னா முன்னாடி வர நம்பர் இல்லையா? ஸோ 96க்கு முன்னாடி வர 5 டேபிள்ஸ் நம்பர்னா 95 தான். அந்த 95 வரத்துக்கு நான் 1 மைனஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த x by 7ல் எனக்கு என்ன லாஜிக் புரியுதுன்னா, இந்த இடம் வந்து எனக்கு இந்த x by 7 1 ஆகிடும். எப்போ 1 ஆகும்? இந்த எக்ஸும் 7ஆக இருந்தால் 7 by 7 எனக்கு 1 ஆகிடும். ஸோ அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது? 7. அவ்வளோதான். என்னோட எய்ம் ஃபுல்லாக இந்த x by 7 1 ஆக்கிடணும். அப்போ தான் எனக்கு 96 minus 1 95 கொடுத்துரும். மைனஸ்னா முந்தைய நம்பர் பார்க்கணும், ப்ளஸ்னா அடுத்த நம்பரை பார்க்கணும். ஸோ நான் முந்தைய நம்பர் 96க்கு முந்தைய நம்பர் 5 வர்றது மாதிரினா 95. ஸோ அந்த 1 கொண்டு வரதுக்கு இந்த எக்ஸில் என்ன ஃபில் பண்ணலாம்? 7 ஃபில் பண்ணால் என்னோட ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? 7. இப்போ இந்த சம் 5x is congruent to 4 mod 6. அப்போது 5x minus 4 6 டேபிள்ஸில் போகணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன். 5x minus 4 6 டேபிள்ஸில் போகணும். ஸோ இதுதான் லாஜிக். 5x minus 4 6 டேபிள்ஸில் போகணும் அப்படின்னு நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. 5 1s are 5. 5 minus 4 என்ன? 1. அது 6 டேபிள்ஸில் போகாது. 5 2s are 10. 10 minus 4 என்ன? 6. 6 வந்து 6 டேபிள்ஸில் போகும் இல்லைங்களா? அப்போ லீஸ்டாக கிடைக்க வேண்டிய வேல்யூ என்ன? x equal to 2. அதை போட்டிங்கனாலே உங்களுடைய வேல்யூ வந்துடும்.
இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து கொலோக்கியலாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை இந்த சம். Exercise 2.3, question number 2. X is congruent to 13 modulo 17. Okay. இப்போ 7x minus 3 is congruent to which modulo 17 ன்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச வகையில போவோம். முதல்ல கொடுத்துருக்க பேசிக் எழுதுவோம். x congruent symbol 13 modulo 17. ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். x is congruent to 13 modulo 17. ஓகே. இப்போ அந்த 7x மைனஸ் 3யை கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 13 வந்து இந்த 13 கான்குரன்ஸ் என்ன ரிமூவ் பண்ணால் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் மைனஸ் 13 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 17ன்னு தெரியும். நம்ம 17 என்னன்னு எழுதுவோம், இங்கே மல்டிபிள் ஆஃப் 17ன்னு எழுதியிருக்கேன். அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன? எக்ஸுக்கு 30 எடுத்தா 30 மைனஸ் 13 தான் 17 கொடுக்கும். 17 டேபிள்ஸ்ல அதுதானே ஃபர்ஸ்ட் வர வேண்டிய நம்பர். அப்போ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன? அந்த 13க்கு எக்ஸ் மைனஸ் 13 வந்து எனக்கு 17 கொடுக்கணுன்றதுனால 13 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஓரலாவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ 7x minus 3 is congruent to some modulo 17. அது எனக்கு தெரியாது என்னன்னு. ஸோ நான் yன்னு போட்டுக்கிட்டேன். 7x minus 3 is congruent to y modulo 17. ஆனால் இப்போ தானே நம்ம x வேல்யூ 13 கண்டுபிடிச்சோம். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ 7 into 30 minus 3 is congruent to y modulo 17. 7 into 3னா 21, ஒரு 0. ஸோ 210லேருந்து 3 போச்சுன்னா 207. இப்போ இந்த பேட்டர்ன்ல பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்க இருக்க இது என்னது? ரிமைண்டர். இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் இங்க ஃபில் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 207 17 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ when I divide it, I get the remainder as 3. Children, I'm assuming you're 10th standard children. I'm not explaining how to do long division, all those things. சரிங்களா? இந்த சம்முக்கு என்ன பேசிக் வேணுமோ அதை சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. So 17 12s are 17, sorry, 17 into இந்த 207 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 3 வந்திருக்கு. அப்போ இங்க இருக்க எலிமெண்ட் என்ன? y is equal to 3, அவ்வளவுதான். So which number modulo 17 கேட்டாங்க. அந்த which number என்னது? y. So y is equal to 3. Question number 3, exercise 2.3. Solve 5x is congruent to 4 mod 6. இதை பார்க்கும் போதே நமக்கு என்ன புரியுது? இந்த 5x இங்க இருக்கு, 4 இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா -4 ஆயிடும். கான்க்ருவன்ட் சைனுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டு மல்டிபிள் ஆஃப் 6ன்னு போட்டுருணும். அவ்வளோதானே லாஜிக். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? 5x minus 4 is divisible by 6. இப்போ இந்த எக்ஸுக்கு 1 போடுங்க. 5 1s are 5. 5 minus 4 என்ன? 1. Is it divisible by 6? கிடையாது. அடுத்தது 2 போடுங்க. 5 2s are 10. 10 minus 4 என்ன? 6. It is divisible by 6. So அந்த 6 is divisible by 6ன்ற அந்த லாஜிக்கை நம்ம கொண்டு வந்துட்டோம். எத்தனை நாள் பண்ணுவானுங்களோ, ஐயோ திருட்டுனாங்க. இப்போ இதே சம் வந்து நம்ம ஆக்சுவலி கொஸ்டின் நம்பர் 1ல தேர்ட் ஆர் ஃபோர்த் ஃபிஃப்த் சப்டிவிஷன்ல பார்த்தோம். அங்க நம்ம 5 2s are 10ஓட நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா அவங்க லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 5 2s are 10, 10 minus 4 is divisible by 6ன்னு முடிச்சிட்டோம். பட் இப்போ அவங்க சால்வ்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 6 டேபிள்ஸ் தானே, +6 +6 +6ன்னு ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மிச்ச வேல்யூஸ் வந்துடும். ஸோ 2 + 6 8, 8 + 6 14 அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அங்கே லீஸ்ட் வேல்யூன்னு சொன்னதுனால 2ஓட நிறுத்திட்டோம். இங்கே வந்து சால்வ்னு கொடுத்துட்டதுனால எல்லா வேல்யூவுமே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம்.
Now, question number 4. So, என்ன கொடுத்திருக்காங்க? Solve 3x minus 2 is congruent to 0. அதாவது 3 into something பெரிய நம்பர் வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 2 ரிமூவ் பண்ணுனா எனக்கு 11 வரணும். இதுதான் லாஜிக். ஸோ 11 டேபிள்ஸ் எனக்கு கொண்டு வரணும். ஸோ 3x minus 2 should be divisible by 11. 3 ones are 3. 3 minus 2 என்ன 1. 3 twos are 6. 6 minus 2 என்ன 4. Not divisible by 11. 3 threes are 9. அப்போ 3 threes are 9 னா உங்களுக்கு என்ன வருது? 9 minus 2 is not divisible by 11. இதே மாதிரி நான் லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா 8 threes are 24. 24 minus 2 னா 22. That is divisible by 11. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இங்க எப்படி 2 கண்டுபிடிச்சோம் அந்த மாதிரி அந்த 8 ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா 11 டேபிள்ஸா 11 ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. இங்க எப்படி 2 கண்டுபிடிச்சோடனே 6 டேபிள்ஸ்னா 6 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். பாசிபிள் வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அந்த ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா லாஜிக்கும் சிம்பிளா இருக்கும். Exercise 2.3, question number 5. Okay, what is the time? 100 hours after 7 a.m. Okay. டைம் ஸ்லாட்னா ஒன்று 12 hours ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம், 12 டேபிள்ஸ், இல்லைன்னா 24 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் 100 ஹவர்ஸ்க்கு 12 hours கிளாக் எடுத்திருக்கேன். கான்க்ருவன்ட் டு எக்ஸ் மாட் 12ன்னு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 100 ஹவர்ஸை நான் எய்தர் 12 hours கிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், 12 மல்டிபிள்ஸ், இல்லைன்னா 24 மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணி என்னோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் என்னோட வேலை. ஸோ இப்போ இங்கே 100 கான்க்ருவன்ட் டு எக்ஸ் மாட் 12. இந்த 7 AM இப்போ பாதர் பண்ணக்கூடாது. ஹார்ஸ்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்? 12 hours இல்லை 24 hours எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ 100 வந்து 12ஆல் டிவைட் பண்ணும் போது என்னோட ரிமைண்டர் 4 வந்தது. ஸோ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? 4. இப்போ 7 AM ஆஃப்டர் 7 AMனு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப்டர்னா என்ன பண்ணுவோம்? 7 + 4 பண்ணும்போது உங்களுக்கு 11 o'clock, தட் இஸ் 11 AMனு வரும். அவ்வளோதான். 100 hours கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்கும்? 7 AMக்கு அப்புறம் அந்த 100 hours கழிச்சு 11 AMனு இருக்கும். These are all competitive exam based questions, children. So when you learn itself, put it in simple terms. For question number 6. What is the time? 15 hours before 11 PM. இப்போ 15 ஹவர்ஸ்க்கு நான் 24 hours clock யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து லாஜிக் வந்து எனக்கு இடிக்கும், கொஞ்சம் லாங்காக போகும். அதனால 15 ஹவர்ஸ்க்கு நான் 12 hours clock-ஐ யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி எழுதுவீங்க? 15 is congruent to x mod 12ன்னு போடுவீங்க. அப்போ இப்போ நீங்கள் 15 and 12 டிவைட் பண்ணீங்கன்னா 3 ரிமைண்டர். 3 ரிமைண்டரை கண்டுபிடிச்சிக்கோங்க. பிஃபோர்னா மைனஸ் பண்ணுங்க, ஆஃப்டர்னா ப்ளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரே ஸ்லைடில் 2 கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். இங்கே ஆஃப்டர்னா என்ன பண்ணுவீங்க? ப்ளஸ் ரிமைண்டர் போடுங்க. பிஃபோர்னா என்ன பண்ணுங்க? மைனஸ் ரிமைண்டர் போடுங்க. தட் வில் பி த ஆன்சர். Now, exercise 2.3, question number 7. Today is Tuesday. Okay. My uncle will come after 45 days. Okay. So, in which day my uncle will be coming? ஸோ எக்ஸாக்டாக வர டே 45 days கழிச்சு அவர் வர டே வந்து வெனஸ்டேவா, தேர்ஸ்டேவா, ஃப்ரைடேவான்னு நான் கண்டுபிடிக்கணும். டேஸ் இப்போ டைம்னா என்ன பண்ணணும்? 12 hours clock இல்லை 24 hours clock எடுத்தோம். இப்போ டேஸ்னும் போது என்ன பண்ணணும்? 7 hours 7 daysன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க பெரிய நம்பர் என்ன? 45. அந்த 45 இஸ் கான்க்ருவன்ட் டு எக்ஸ் மாட் 7. இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரியுது? இந்த 45 இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 45 7ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 ரிமைண்டர் வரும். அந்த 3 ரிமைண்டர் என்ன? வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? ஆஃப்டர் தானேயா, எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 days ஆஃப்டர் டியூஸ்டே என்ன இருக்கும்? வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ அங்கிள் வில் பி கம்மிங் ஆன் ஃப்ரைடே. அவ்வளோதான். டேர்ம்ஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும். டேஸ் கொடுத்தா மாட் 7 போடுங்க, ஹவர்ஸ் கொடுத்தா மாட் 12 போடுங்க, சால்வ் பண்ணுங்க, ரிமைண்டர் வச்சுக்கோங்க, ஆஃப்டர்னா ஆட் பண்ணுங்க, பிஃபோர்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எக்ஸசைஸ் 2.3, question number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. Okay, it's always divisible by 7 ன்னு நான் காட்டணும். அதாவது ரிமைண்டரே கிடையாது, ஒரு 7 மல்டிபிளா இருக்கும் அப்படின்னு காட்டணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பார்ட்டாக கொண்டு போகலாம். 7 is divisible by 7. Do you all accept that? Yes, 7 is divisible by 7. இப்போ அந்த 7 is divisible by 7னா எனக்கு என்ன புரியுது? ரிமைண்டரே இல்லை. அப்போ 7 is congruent to 0 mod 7.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன், 7 is congruent to 0 mod 7 கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு ப்ளஸ் டூ பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் ரெண்டு சைடும் பண்ணுவேன். 7 + 2, அப்போ இங்கே கான்குரண்ட் டு 0 + 2 mod 7. இந்த 7 + 2 என்ன ஆயிடுது, 9. 9 is congruent to 2 mod 7. Somewhere I'm trying to bring the number, children, that's all. இப்போ இங்கே 9 இருக்கு, எனக்கு இங்கே என்ன இருக்கு, 9 power n இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டு பக்கமும் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 9 power n is congruent to என்ன ஆயிடும், 2 power n mod 7. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 6 மல்டிப்ளை பண்றேன், ஏன்னா எனக்கு ஒரு 6 தேவைப்படுது. அப்ப ரெண்டு சைடுமே அதை பண்ணிடுறேன். 6 into 9 power n congruent to 6 into 2 power n. The next step I'm adding a 2 power n. இங்க ஒரு 2 power n, இங்க ஒரு 2 power n ஆட் பண்ணிக்கிறேன். இந்த mod 7 டிஸ்டர்பே பண்ணாதீங்க, எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வேண்டியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, சரிங்களா? இப்போ 2 power n, எனக்கு கொஸ்டின் பார்ட் பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஆனா எனக்கு இங்க என்ன புரியுது, இட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7னா அந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் டிவிசிபிலிட்டி 7ன்றதை காட்டினா போதும். ஸோ இங்க ரெண்டுத்துல இருந்தா காமனா என்ன எடுத்துப்பேன், 2 power n எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மிச்சம் என்ன, 1. செகண்ட் டேர்ம்ல மிச்சம் என்ன, 6. 1 + 6 என்ன, 7. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 வந்துருச்சுங்க இல்லையா? ஸோ 2 power n into 7. ஸோ என்னோட ரிமைண்டர் என்ன இங்க வந்துடும், 0. இந்த 7 mod 7க்கு எனக்கு என்ன வந்துடும், 0. ஸோ என்னுடைய ஆன்சர் இந்த 0 mod 7. ஸோ இந்த கொடுத்துருக்க big question 2 power n plus 6 into 9 power n, when divided by 7, what it gives us? It gives us a remainder 0, which tells us that it is always divisible by 7 for any positive integer. இந்த கொஸ்டினை நிறைய லாஜிக்ஸ்ல பண்ணுவாங்க. என்னுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் ஹையர் லெவல் லாஜிக்ஸும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் brought in the simplest logic. அந்த 9 முதல்ல கொண்டு வந்தேன், அப்புறம் 6 கொண்டு வந்தேன், அப்புறம் 2 power n கொண்டு வந்தேன், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல 7 கொண்டு வந்தேன். அந்த வச்சு சால்வ் பண்ணேன். Exercise 2.3, problem number 9. Find the remainder when 2 power 81 is divided by 17. Okay, 2 power 81 என்ன ஆயிருக்கணும், divided by 17 ஆயிருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பெரிய நம்பர் 2 power 81ன்றது. ஸோ நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். முதல்ல 2 power 4. 2 power 4 என்ன, 16. ஆனால் என்னோட டிவிசிபிலிட்டி, அதாவது மல்டிப்ளிசிட்டி நான் எங்கே கொண்டு வரணும், 17. அப்போ 16க்கும் 17க்கும் ஒரு கேப் என்ன, ரிமைண்டர் என்ன, -1. ஸோ இந்த ஒரு சம்ல மட்டும்தான் இந்த நெகட்டிவ் ரிமைண்டர் கொண்டு வந்திருப்போம். 2 power 4 is equal to 16, which is equal to -1 mod 17. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா, அந்த 2 power 4 வந்து இந்த 2 power 80ன்றத 2 power 4 to the power 20 போடலாமா, பவர் ஆன் பவர் ரூல் படி. இப்போ 2 power 4க்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம், ரிமைண்டர் -1ன்னு கொடுத்துடலாம். அப்போ -1 to the power 20. When a minus is expanded using a even power என்ன ஆயிடும், அது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இந்த 2 power 80 வந்து 1 ஆயிடும். இப்போ 2 power 81 எடுத்துப்போம். அதை எப்படி பிரிச்சு எழுதலாம், 2 power 80 into 2 power 1. அதாவது இந்த 2 power 80க்கு 1னும் இந்த 2 power 1க்கு into 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இப்போ எனக்கு என்ன புரியுது, 2ன்ற எலிமெண்ட் எனக்கு ரிமைண்டரா இருக்கு. ஸோ வாட் வில் பி த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17? I will have the remainder as 2. இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் mod 17 ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த -1 mod 17 போட்டோம் இல்லையா, இங்கேயே நீங்கள் பக்கத்தில் வந்து mod 17 கொண்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லாஜிக் வந்துடும். நான் உங்களுக்கு டைரெக்டாக அந்த லாஜிக் புரியறதுக்காக அந்த ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். Exercise 2.3, question number 10. The sum will look very big, children, but the working is very simple. Just ரொம்ப நார்மலா பண்ணிடலாம். இதை காம்ப்ளிகேட் பண்ணாம பண்ண ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஒரு duration of flight travel என்ன, சென்னை to London approximately 11 hours. ஸோ traveling time என்ன, 11 hours. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா நான் எழுதிட்டேன். ஸோ duration of flight from Chennai to London என்ன, 11 hours. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. ஸோ ஸ்டார்டிங் டைம் அட் சென்னை என்ன, 23:30 hours. நான் சும்மா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 23:30 hoursனா நான் வந்துட்டு இதை வந்துட்டு 11:30 p.m.
So that will be equal to 11:30 p.m. So கண்டுபிடிச்சு வச்சுப்போம் அதையும் ஓகேவா இப்போ என்ன சொல்றாங்கன்னா traveling time 11 hours-னா what it implies 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணது it will reach by 22:30 அதாவது 10:30 a.m.க்கு ரீச் ஆயிருக்கும் 11 hours நீங்க இது கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது நெக்ஸ்ட் டே 22:30 அதாவது 10:30 a.m. ரீச் ஆகுது ஸோ இது வந்து பேசிக் லாஜிக் இப்போ டைம் அட் சென்னை இஸ் 4.5 hours ahead to that of London's time. Right, from where did I start? From Chennai I started. So I should find the time at London. When will the flight lands at London airport? So அந்த 4.5 hours நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் சென்னை 4.5 hours ஆகிட்டா இருக்கு இல்லைங்களா ஸோ 10:30 minus 4:30 என்ன ஆயிடும் 6 அதாவது at 6 a.m. on Monday the flight will reach at London airport. இந்த சம் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க நான் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல போட்டிருக்கேன் டிராவலிங் டைமை முதல்ல எடுத்துக்கோங்க 11 hours ஸ்டார்டிங் டைம் 23:30 கம்ஃபர்டபுளாக 11:30 p.m. கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டிராவலிங் டைமை ஆட் பண்ணுங்க அப்போ நெக்ஸ்ட் டே 22:30க்கு அது ரீச் ஆகும் which means 10:30 a.m. ஏன்னா இங்கே பிஎம்ன்றதுனால 10:30 a.m. 4.5 hours ahead-ன்ட்டாங்க சென்னையோட டைமிங் அப்போ லண்டனுக்கு பின்னாடி வரணும் இல்லைங்களா ஸோ 10:30 minus 4:30 which is 6. So at 6 a.m. on Monday, the flight will reach at London airport. That's all is the sum.